பிசாசு நிறைய பேரோட வாழ்க்கைகளை முடிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்தியிருக்க ஒரு பிரதானமான ஆயுதம் என்ன தெரியுமா? டிஸ்ட்ராக்ஷன். ஏன்னா நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்க லட்சியத்தை நீங்க அடைஞ்சிருவீங்க. உங்க பிசினஸ்ல இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம், கெரியர்ல இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் எல்லார குறிச்சும் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். ஆனா நம்பவே மாட்டீங்க, அநேகர் அந்த திட்டங்கள் நிறைவேறாமையே மரித்து போயிருக்கிறார்கள். நம்ம பைபிள்ல ஒரு தாவீதை பார்க்கிறோம், பைபிள்ல ஒரு சாமுவேலை பார்க்கிறோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, எத்தனையோ தாவீதுக்கள் அவர்கள் பிரகாசித்து ஜொலிக்காமலேயே மரித்து போயிருக்கிறார்கள். ஆண்டவர் அவங்களையும் பெரிய திட்டங்களுக்கு தான் கூப்பிட்டாரு. ஆனா ஏதோ கவன சிதைவு, அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி அவங்களுக்கு ஆண்டவர் வச்சிருந்த அந்த திட்டங்கள் நிறைவேறாமல் அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். நேரா பார்க்காம இந்த பக்கம் அந்த பக்கம் பல டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வந்து அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முடிச்சு போட்டிருக்கான், ஜெப வாழ்க்கையை முடிச்சுட்டான், அவங்களுடைய எதிர்காலத்தை முடிச்சுட்டான். இப்படி அவங்களுடைய வாழ்க்கையை இழைந்து துளைத்து போனவர்கள் அநேகர். அதனாலதான் சாலமோன் ரொம்ப அழகான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஞானத்தின் வார்த்தை அவர் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 25, 26, 27 அவர் சொல்றாரு, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. Now take this advice from Solomon. சாலமன் சொல்றாருன்னா கேட்டுதான். அவர் வந்துட்டு ஆண்டவருடைய ஞானத்தினால் ஆண்டவர் கேட்கிறாரு என்ன வேணும். அவர் என்ன சொல்றாரு? ஞானத்தை கொடுங்க அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை வச்சு அவர் சொல்றாரு, பாரு உன் கண்ணு எப்படி பார்க்கணும், சத்தமா சொல்லுங்க, கண் எப்படி பார்க்கணும்? நேரா பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றாரு, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாக. இங்க பாரு, உன் கண்ணை மட்டும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, உன் கண்ணிமையும் கண்ட்ரோல்டா இருக்கணும். வலதுபுறமாவது, எல்லாரும் உங்க வலதுபுறம் திரும்பி சொல்லுங்க, வலதுபுறமாவது. வலதுபுறம் சொன்னார் அந்த பக்கம் திரும்புறாப்புல, இந்த பக்கம் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, do not lean to the left or to the right. நீ இடது பக்கமும் சாயக்கூடாது, வலது பக்கமும் சாயக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா பார்க்கணுங்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான அட்வைஸ் இதுதான். லெஃப்ட் பார்க்காத, ரைட் பார்க்காத, ஸ்ட்ரெயிட்டா மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நம்மால் என்ன தெரியுமா, போற வழியில நல்லா தான் ஜெப வாழ்க்கை ஆரம்பிச்சாரு, திடீர்னு எவனோ ஒருத்தன் அந்த டைம்ல நம்ம பேட்மிண்டன் விளையாடலாம் மச்சான் அப்படின்னு கூப்பிட்டா இந்த பக்கம் திரும்பி பார்த்தாரு, அவ்வளவுதான், இந்த பக்கம் வரவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பிசாசு அப்படிதான் பண்றான். பாருங்க, லெஃப்ட் பார்க்காத ரைட் பார்க்காதன்னா வண்டி ஓட்டும் போது இல்ல, வண்டி ஓட்டிட்டு போகும்போது தயவு செஞ்சு லெஃப்ட் பாருங்க, ரைட் பாருங்க. ஆனா வாழ்க்கையில இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே பராக்கு பார்த்துட்டு ரப்பர் நிக்கிங்பாங்க, இங்கேயும் அங்கேயும் அடுத்த வாழ்க்கையை பார்த்துட்டு இவர் நீ ஸ்ட்ரைட்டா உன் லைஃபை பாரு, உன் வழியை பாரு. சிலர்ல தான் வாழ்க்கையை பார்க்கறதே கிடையாது, அடுத்த வாழ்க்கையை தான் அவன் அப்படி இருக்கான். இவன் சோசியல் மீடியால போய் பாருங்க, அடுத்த வாழ்க்கையை நோன்றவங்க தான் 1000 பேர் இருக்கிறாங்க. தான் ஆண்டவர் பாரு, அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிட்டோம், அவன் கணக்கு அவன் ஒப்புவிக்க போறான். உன் லைஃபை நீ பாரு, நீ நேரா பாரு, நேரா போயிட்டே இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நிறைய பேருக்குல நேரா பார்க்கறது பிடிக்கிறது இல்லை, இப்படியே எட்டி பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுல அவன் பண்றது இவன் பண்றது, அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர். இங்க பாருங்க, உங்களாலதான் நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவனுக்கு இவன் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே இல்லை, அடுத்தவன் ஊரா விட்டு நியாயத்துல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி டிவி ப்ரோக்ராம்ஸே ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்? உங்களை வச்சு காசு பார்க்கலான்னு பார்க்கறாங்க. God is telling you, look straight ahead.